வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதெல்லாம் வந்துட்டு அந்தந்த மாசத்துல ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த மாசத்துல காத்தடிக்கும், இந்த மாசத்துல மழை பெய்யும், இந்த மாசத்துல வெயில் அடிக்கும் அப்படின்னு இருக்கும். இப்போ எல்லாமே தலைகீழாக மாறி அதது போக்குல போயிட்டு இருக்கு. தோன்ற நேரத்துல மழை பெய்யுது, தோன்ற நேரத்துல வெயில் அடிக்குது. இரண்டும் கலந்த மாதிரியான வானிலை எல்லாம் இருக்கு. ஸோ மக்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இதுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு வானிலையை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன். நீங்கள் வானிலை மாறி இருக்கிறது என்பது போன்ற கருத்து தெரிவிக்கிறீர்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இல்லை ஏன்றதை விளக்குறேன். வானிலை என்றால் தற்போது என்ன வானிலை காரணிகள் நிலவுகின்றன என்பதின் தொகுப்பு தான். அதாவது வெப்பநிலை என்ன, ஈரப்பதம் என்ன, வானிலை மேகங்கள் இருக்கின்றனவா இல்லையா, மழை பொழிகிறதா, வெயில் அடிக்கிறதா அல்லது பனி பெய்கிறதா, இதை போன்ற வானிலை காரணிகளின் தொகுப்பு தான் வானிலை. இன்று காலை 8:30 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. மழை பெய்யவில்லை, வானம் மேகமூட்டம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது சென்னை நுங்கம்பாக்கத்தின் வானிலை. ஆனால் காலநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்ல, ஒரு பெரிய பகுதிக்கு, ஏரியா, நாட் அ ஸ்பாட், ஏரியா. அந்த பெரிய பகுதிக்கு 30 ஆண்டுகளாக நிலவி வந்த வானிலையின் சராசரி அப்படிங்கிறது தான் காலநிலை. எடுத்துக்காட்டாக ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தமிழ்நாட்டில் மழை இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா அது காலநிலை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ நான் வானிலை ஆய்வுத்துறை, இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் 39 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இந்த வானிலை ஆய்வுத்துறை 1875ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் இருக்கிறது. இன்றைக்கு 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 150 ஆண்டுகளாக பல்வேறு வானிலை ஆய்வு நிலையங்களின் தரவுகள் இங்கே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிற தரவுகளை எல்லாம் 30 ஆண்டுகளாக அவங்க 1875லேருந்து 1905 வரைக்கும் முதல் 30 ஆண்டு அதற்கு ஒரு சராசரி எடுத்து வச்சுருப்பாங்க. அதே இடத்திற்கு 1905லேருந்து 1935 வரைக்கும் இன்னொரு சராசரி எடுத்து வச்சுருப்பாங்க. அதுபோல் வருகின்ற ஒவ்வொரு 30 ஆண்டுகளிலும் இந்த சராசரியில் வேறுபாடு இருக்கிறதா? உதாரணமாக அந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாட்டின் சராசரி வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு முதல் அந்த 30 ஆண்டுகளில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 26ங்கிறது 28 ஆயிடுச்சுன்னா அதிகமாக இருக்கிறது என்று பொருள். இதுதான் மாற்றம். காலநிலை மாறி இருக்குன்னு சொல்றீங்களா, மாறலைன்னு சொல்றீங்க? மாறவில்லை, அப்படியே தான் இருக்கு. ஏது நான் பாட்டுக்கு அப்படியே இருக்குன்னு சொன்னதை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லையே. நான் சொல்கிறேன், இந்திய வானிலை ஆய்வுத்துறை இந்தியா முழுவதற்கும் வானிலை ஒரு வருடத்தை 4 காலநிலை பகுப்புகளாக பிரிச்சிருக்கு. ஒன்று வின்டர், ஜனவரி பிப்ரவரி. மார்ச் ஏப்ரல் மே சம்மர். ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை காலம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏறத்தாழ 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சராசரி கண்டுபிடித்து வைத்திருக்கிறாள். அதான் காலநிலை, கிளைமேட் ஸ்டேட்மெண்ட். மழை பெய்யுது, அவ்வளோதான். சார், 20 சென்டிமீட்டர் தாங்க மாட்டேது சார். அது நம்முடைய மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது. நம்ம ட்ரைனேஜுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறது தான் காரணமே ஒழிய காலநிலை மாற்றம் காரணம் இல்லை. காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றவாறு நாம் நம்மை தகவமைத்து கொண்டிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்போ வயநாடு கூட பயங்கரமா ஒரு பெரிய சீற்றத்திற்கு ஆளாயிருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வயநாடு பகுதிகளில் அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்த காடுகளின் அடர்த்தி இப்போது குறைந்து வருகிறது. காடுகளை அழித்து அங்கே தேயிலை காப்பி தோட்டங்களெல்லாம் நிறுவி வருகிறார்கள். கேரளான்னா தேயிலை தோட்டங்கள், கர்நாடகாவில் கூர்கு டிஸ்ட்ரிக்ட்லாம் காஃபி தோட்டங்கள். இந்த
காடுகள் அழிக்கப்படும் போது, காடுகள் அழிக்கிறது வந்து இப்போ புதுசாக நம்ம பண்ணல, 2000 ஆண்டுகளாக காடுகளை அழித்து விளைநிலங்களாக மாற்றுவதுங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இயற்கையை வெகுவாக சிதைத்து விடாமல் கொஞ்சமாக பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த அந்த தேயிலையை வந்து நாம் வந்து நாட்டிற்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். அது ஒரு சரியான பணப்பயிர், அதுலேருந்து நிறைய காசு வருது. அப்படிங்கும்போது ஒரு வகை தொகை இல்லாமல் காடுகளை அழிப்பதன் காரணமாக இது ஒரு காரணம். அதாவது டீஃபாரஸ்டேஷன் அண்ட் கன்வெர்ட்டிங் த ஃபாரஸ்ட் லேண்ட் இன்டு டீ அண்ட் காஃபி எஸ்டேட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பகுதி இருக்கிறதே அது வந்து வெறும் பாறைகளால் மட்டும் ஆன ஒரு மலை குன்று அல்ல, செம்மண்ணாலும் பாறைகளாலும் ஆனது. அங்கே தொடர்ந்து 10 நாளாக மழை பெய்துக்கிட்டே வருது. அந்த மழை தண்ணீர் வந்து மண்ணுக்குள்ளே உள்வாங்கி மண் வந்து அப்படியே குழகுழன்னு சேர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் ஒரு பெரிய மழை பெய்யும் போது 30 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு அன்றைக்கி. அந்த 29 இரவு 30 விடியற் காலையில் தான் இந்த பேரழிவு நிகழ்ந்தது. அதனால் அந்த ஏற்கனவே குழகுழன்னு இருந்த அந்த மண்ணெல்லாம் இந்த நீரிலே அடித்து செல்லப்பட்டு ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நாம் செய்த செயல்கள், அங்கே புதிதாக மக்களை கொண்டு குடியேற்றியது, சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அங்கே ரிசார்ட்லாம் கட்டினது, காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கியது, இது மாதிரி பல்வேறு காரணங்கள் எல்லாம் சேர்ந்து அன்று பெருமழை பெய்ததுங்கிறது கடைசி லாஸ்ட் ஸ்ட்ரா ஆஃப் த வெஹிக்கிள் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இது ஒரு பெரிய சீற்றம் தான். நிறைய மக்கள் இதில் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து இப்போ சென்னையில் இப்போ மழை பெஞ்சிட்டு தான் சார் இருக்கு. ஸோ இப்போ மழை எப்படின்னா விட்டு விட்டு பெய்யுது. தொடர்ந்து ஓரளவுக்கு ஓரளவு பார்த்தா பெஞ்சா அதை வந்து தாங்க மாட்டேங்குது, நம்ம ஊர் தாங்க மாட்டேங்குது. என்ன காரணம்? மழை பெய்கிறதுனா எங்கே பெய்யுதுன்னு சொல்கிறீங்க? நம்ம ஊரில் தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பெய்யுதுங்கிறீங்க. இது வந்து இந்த மழை பெய்வதெல்லாம் வந்து மாலை நேரத்து அல்லது இரவு நேரத்து இடிமழை. இது வந்து மேற்கிலிருந்து வருகின்ற அந்த அரபிக்கடலிலிருந்து வருகின்ற ஈரப்பதம் மிகுந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலேறும்போது அது வந்து ஒரு 600 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஹைட். அது வந்து க்ளவுடு கண்டென்சேஷன் லெவல் அப்படின்னு எங்களுடைய துறையில் வந்து சொல்லுவாங்க. மேகம் உருவாகக்கூடிய ஒரு சராசரி உயரம். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே இங்கே கேரளாவில் ஆரம்பித்து மகாராஷ்டிரா வரைக்கும் எல்லாம் அந்த ஆவரேஜ் ஹைட் வந்து 600 மீட்டர்ஸ். அதை விட இன்னும் உயரமான பீக்ஸ் எல்லாம் இருக்குது. 1500 மீட்டர் உயரமுள்ள பீக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஆவரேஜ் ஹைட் வந்து 600 மீட்டர்ஸ். அதனால் அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று இந்த மலையின் மீது ஏறும்போது மேகமாக மாறி பெருமழை பெய்கிறது. அந்த 4 மாதத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன லேண்ட் இருக்குல்ல, அந்த லேண்டில் 200 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. வேற எங்கேயும் பெய்யறதில்ல. அந்த மலையை தாண்டி இந்த பக்கம் வந்தால் பாம்பேல 200 சென்டிமீட்டர், பூனால 50 சென்டிமீட்டர் தான் பெய்யும். பூனா மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ இதே போல் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு மழை ஏன் பெய்கிறது? தென்மேற்கு பருவம். நம்ம வந்து நான் பள்ளியில் படிக்கும்போது நான் என்ன படித்தேன்னா தமிழ்நாடு மழைமறைவு பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஏன்னா அந்த மலையின் மீது ஏறும்போது எல்லா ஈரப்பதமும் மேகமாகி மழையை பொழிந்து விட்டு ட்ரை ஹாட் ஏராக தான் இந்த பக்கம் வரும். அதனால் இந்த பக்கத்தில் மழை பெய்யாது அப்படிங்கிறது தான் அதற்கான அறிவியல் விளக்கம். ஆனால் ஏன் இங்கே மழை பெய்யுது அப்படின்னா மாலை நேரத்தில் கடல்லேருந்து பிரீஸ் கடற்காற்று செட் ஆகி வருது. ஒரு 1 மணி 12 மணி. சில சமயம் இந்த மேற்கிலிருந்து வீசுகின்ற இந்த காற்று ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இந்த கடல் காற்றை உள்ளே வரவிடாமல் தடுக்கும். கடலையே கடற்கரையோரமாகவே இருக்கும், அப்படியே நிறுத்திடும். ஏன்னா அப்போ அது அந்த ட்ரை ஏர் இங்கே உள்ளே வர இங்கே கடலோர மாவட்டங்கள் சற்றே உள்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் டெம்பரேச்சர் கிடுன்னு உயரும், 40 டிகிரிக்கெல்லாம் போகும். ஆனால் இது கொஞ்சம் வீக்காக வரும்போது இந்த கடல் பிரீஸ் வந்து உள்ளே வரும். இந்த கடல் காற்று எப்படி இருக்குது அப்படின்னா ஈரப்பதம் மிகுந்த காற்றாக இருக்கிறது. இது ட்ரை ஹாட் ஏர், இது கோல்டு மாய்ஸ்ட் ஏர். இது ரெண்டும் எங்கே வந்து மிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல இடி மேகங்கள் உருவாகி மாலை நேரத்தில் இடிமழை பெய்கிறது. அப்படியே அது வந்து கடற்கரையை நோக்கி நகர்ந்து உள்பகுதியிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மேகங்கள் நகர்ந்து நமக்கு மழை பெய்யும். இதுதான் இப்போ நமக்கு நடக்கிறது. இது வந்து
இன்றைக்கு வேலூர் பக்கத்தில், கிருஷ்ணகிரி பக்கத்தில், தருமபுரி பக்கத்தில் உருவாகி நகர்ந்து வேலூர் வரைக்கும் வரலாம், அல்லது வேலூரில் உருவாகி சென்னை வரைக்கும் வரலாம். சில சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உருவாகி சென்னை வரைக்கும் வரலாம். சில சமயம் சென்னைக்கு அருகிலேயே உருவாகி சென்னையில பெருமழை பொழியலாம். இது எது வேணாலும். மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து வர இந்த காற்றோட அழுத்தம் கம்மியா இருக்கிறதுனால இந்த கடல்ல காற்றின் வேகம் கம்மியா இருக்கிறதுனால, அதே சமயத்தில் கடல் காற்றும் நல்ல வலுவான ஈரப்பதம் மிகுந்த காற்றும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகிறதுனால மேகம் உருவாகி மழை பெய்கிறது.